சார் நீங்க சொல்ற மாதிரி உங்களோட கவுண்டர்லாம் வந்து எங்க வாழ்க்கையில நிறைய சிச்சுவேஷன்ல யூஸ் ஆயிருக்கு. சே என்னடா அந்த மாதிரி நிறைய நிறைய கவுண்டர்ஸ் எங்களோட வாழ்க்கையில நிறைய சிச்சுவேஷன்ல. இப்போ உங்களோட கவுண்டர் வந்து உங்க வாழ்க்கையில எந்த சிச்சுவேஷன்ல செட் ஆகும்? ஓகே உங்க ஒரு ஃபர்ஸ்ட் கவுண்டர். டேய் நீங்க எங்க போறீங்க? ஆணி புடுங்க. ஆணியா புடுங்க வேணாம். வாங்கடா. இது வந்து டைரக்டர் சித்திக் சாருடைய டைலாக் இது வந்து எங்கெங்கெல்லாம் போயிடுச்சு பாருங்க. ஆணியே புடுங்க வேணாங்கிறது வந்து பெரிய ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் மீட்டிங்ல நடந்திருக்கு. நீங்க புடுங்குற பூராமே தேவையில்லாத ஆணி தான் போங்க அப்படின்னு போயிட்டாங்க. இது நம்ம பிளான் பண்ணி பண்ணலப்பா, எதா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணுங்கிறது என் டைலாக்கு. ஆனா நான் பிளான் பண்ணல. இல்ல இது இப்ப இந்த ஆணியே புடுங்கடாங்கிறது உங்களுக்கு எங்கேயாவது வந்துருக்கும்ல, நீங்க ஏதாவது ஒரு வேலையை சொல்லியிருப்பீங்க. தேவையில்லாம வெட்டித்தனமா பேசியிருந்தாப்பா நீ புடுங்குறதெல்லாம் தேவையில்லாம இருக்கு பாப்பான்னு போயிருங்க. ஏன் அது உனக்கே பொருந்தும் நினைக்கிறேன். கேட்டுக்க இல்ல இதை நான் கேட்டிருக்க வேணாம், இருந்தாலும் நானே கேட்டு வாங்குறத இப்ப தேவையில்லாம அந்த டயலாக் இந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு செட் ஆயிடும். ஆணியே மாட்டிட்டானா ரொம்ப அதாவது ரொம்ப இடக்கு மடக்கா பேசிட்டு இருக்கா இல்ல, அவங்க 4 தடவை சொன்னா கிளம்பிடுவாங்க அவங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. அதெல்லாம் எப்படி நான் எடுக்கிறீங்க? அந்த வார்த்தை ஓகே சொல்றத கூட ஒரு ஹஸ்கி டோன்ல சொல்றது. ஓகேங்கிற வார்த்தை வந்து இங்கிலீஷ்காரன் சொல்றது வந்து உண்மையிலே ஓகே. அவன் அப்படித்தான் சொல்லுவான். நம்ம ஓகே அப்படிமா, அவன் உண்மையிலே அவன் சொல்ற ஸ்டைல தானே. நான் அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் உருவுவேன் நான். ஓகே போற போக்க பார்த்தா இன்னும் நிறைய டைலாக்ல வருது. இப்ப நாய்சேகர் ரிட்டர்ன்ங்கிற படத்துல இதான் எனக்கு வேலையை. அதில் டைரக்டர் சுராஜ் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு பூரா அந்த ட்ரெண்டிங் ஐட்டம் மீம்ஸ் ஐட்டமா போட்டுக்கிட்டு இருக்கோம். டேய் நீ யாரா கோமாளி? இங்க வந்து யாரா? போடுங்க சார் போங்க. டேய் இல்ல மறுபடியும் யாரா? போடுங்க. நீங்க இருங்க. ஹலோ இங்க வரியா? நானும் ரவுடியா. நம்ம எங்க ஊர்ல மதுரையில நடு ரோட்ல ஒரு துண்டை போட்டான். போட்டு வர்ற லாரியெல்லாம் போட்டான். டேய் சரியான லாரிக்காரன் டிரைவராக இருந்தால் இந்த துண்டில் ஏற்றுறான். அவன் அப்படியே வண்டியை நிப்பாட்டிட்டான். அவன் பின்னால் லாரி, அவன் பின்னால் பூரா வந்து பூரா ஆட்டோ கிட்டோ காரு கீரு எல்லாம் நிற்கிது. இந்த பக்கம் காரு ஜாம் ஆயிடுச்சு. 2 பக்கமே நடுவில் துண்டை போட்டுருக்கான். ஏற்றுறா தூக்கி. டே ஏற்றுறா, நீ ஏற்றி பாடுறா, அந்த முனையில் ஏற்றி பாடுறா, நீ உயிரோட போறியான்னு பார்ப்பா. டே துண்டு முனையில் ஏற்றுறான்னு கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ என்ன செய்யறான் லாரிக்காரன், இந்த லாரிக்காரன் எங்கே நிற்கிறவன் என்ன செய்யறான், இந்த லாரியை ஒடிக்கிறான். அப்படியே ஒடிச்சு அப்படி போகிறான். ஒடிக்கும் போது பேக் வீல் போய் அதில் படுது. இதில் துண்டில் டேய் அப்படிங்கிறான். மறுபடியும் ரிவல்ஸ் எடுக்கிறான். பின்னால் இருக்கிற கொஞ்சம் பின்னால் போங்கயா. இப்படியே 1/2 மணி நேரம் அவனு ரிவல்ஸ் எடுக்கிறான். இவனு துண்டில் ஏற்றக்கூடாதான். அவன் போட்டுக்கான் துண்டில் ஏற்றிட்டா எவனும் உயிரோட போக முடியாதுன்னு சொல்லிவிட்டான். ஒருத்தன் அங்கேருந்து வந்தான். துண்டை கையில் எடுத்து 2 அறை விட்டான். பலார் பலார். யார அவனை போடா மூஞ்சி முகரையும் பாரு அப்படின்னு லாரிக்காரன் பூரா அவன் திகைச்சு போய் நிற்கிறான். இவன் எடுத்துகிட்டு போயிட்டான். இவன் கேட்குறான், ஐயா அறிவிலையா, இத்தனை பேர் வண்டியில் வரிசையாக ரிவல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கு, இறங்கி 2 பேர் சாத்த வேண்டியதானே அப்படின்னு. இல்லைங்க பெரிய பயங்கரமான ஆள் மாதிரி இருந்துச்சு பேச்செல்லாம். அப்போ பயங்கரத்தை நம்பவே கூடாது. இதைத்தான் இந்த முகத்தை தான் நான் கொண்டாந்து படத்தில் கொண்டாந்து வச்சேன். எல்லா படத்தையும் வேணாம் வேணாம் அப்படிமே திருப்பி என்னடா வேணாம் வேணாம் என்னடா அழுதுருவேன். 2 பேரும் அடித்து பார்த்தா தெரிஞ்சு போகுது. அவன் போய் அலப்புறம் பண்ணி 1 மணி நேரம் ரோடையே டிராஃபிக் ஆகிட்டான். இது நிஜ வாழ்க்கையில் நிறையா நான் பார்த்துருக்கேன். ஆனால் ரவுடிகள் இந்த மாதிரி சவடால் விடுறவங்க எல்லாத்தையும் இப்போ காமெடியாக மாற்றிட்டீங்க. காமெடி ஆகிட்டான் போயிரு. அப்புறம் நான் எங்கே என் ஒரிஜினல் மஞ்சி பார்த்தே இல்லையே, ஓங்கி ஒரு குத்து ரத்தம் வந்துடும். பையா பேசிக்கிட்டு இருக்கும்போது அடிக்கிறேன் பையா. இது 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 வந்து இது ஒரு என்னைய கேட்டால் எனக்கு தெரியாது ஒரு விழிப்புணர்வுன்னு நினைக்கிறேன். நான் ஒருத்தர் தன்னை பற்றி சொல்லும் போது டப்புன்னு ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்ல நொங்குன்னு ஒரு குத்து குத்து. நீங்கள் எத்தனை பேர் என் மேலே கடுப்பாக இருக்கேன் தெரியல. போங்க சரியா தீபாவளி அன்னைக்கு நான் கொஞ்சம் விளையாட்டா பேசுற பூரா நீங்க நம்பிட்டீங்க. வேண்டாம் ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. இது வந்து டைரக்டர் சுராஜ் இருக்கார்ல, இப்போ பண்ணுறாருல நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் பண்ணுறாருல, ஒரு சீனை வந்து பெருசாக பேசணும்னா அந்த சீனை நல்லா கொஞ்சம் உள்வாங்கி நான் நிறையா விஷயம் பண்ணுவேன். நான் இது அங்கனுக்குள்ளே ஸ்பாட்லேயே கிட்டத்தட்ட சிரித்து எல்லோரும் ஒரு கிட்டத்தட்ட 10 உண்மை போயிடுச்சு. ஒரு டைலாக் தான், ஆனால் டேக்கே போக முடியல.
இதுவும் பெரிய கிளிக் ஆகி எங்கேயே போச்சு. இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க டைரக்டர் சுராஜ் தான். ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு, அவனை நசுக்கு நசுக்கு நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுறேன். வட போச்சே. இதுக்கு மக்கள் ஒவ்வொருத்தங்க ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கிறாங்க. நாடே இன்னைக்கு வட போச்சுங்கிற அளவுக்கு தான் நிறைய விஷயத்த நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை சொல்ல முடியாது. புரிஞ்சிருச்சு. இது வரைக்கும் யார் என்னை தொட்டதில்ல. போன மாசம் தானே நான் அடிச்சேன். அது போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம். இது மன்மோகன் சிங் பிரதமர் இருக்கார்ல, அவரே ஒரு பேட்டியிலே சொன்னார். ஏதோ ஒரு பேட்டி கொடுக்கும்போது கேட்டாங்க அவர்கிட்ட, சார் நீங்கள் போன மாதம் அதை சொன்னீங்களே அப்படின்னா, இன்னொன்று அது போன மாதம் நான் சொன்னது இந்த மாதம்னு அவர் சொன்னார். இது அவர் சொன்னோடனே ஒருவேளை தெரிஞ்சு சொன்னாரா தெரியாமல் சொன்னாராங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அங்கே இருக்க நம்ம எம்பி எல்லாம் போயிருந்தவங்க, சார் இது எங்கள் ஊர் காமெடின்னு சொன்ன டைலாக் ஓ வாட் இட் சொன்னாராம். ஆமாம், இது மறந்துட்டு பேசுறவங்களுக்கு இது வந்து சரியான ஒரு மேட்ரு. டக்குன்னு அது போன மாதம் சொன்னதுங்க, அதை போய் இப்போ எதுக்கு எடுத்துக்கிட்டீங்கம்பா இல்லை, அதை இதில் போட்டாச்சு. போன மாதம் தான் அடி வாங்கினேன், அது போன மாதம். நான் சொல்றது இந்த மாதம். கோமா பேசுறதை விட அந்த இடத்துல நகைச்சுவையாக 2 வார்த்தையை நம்ம டைலாக்கை போட்டு அதை ஆப் ஆக்கிடுறாங்க. பெரும்பாலும் ஒரு பஸ்ஸுக்கு ஒரு அம்மா நிற்கிது. அந்த அம்மா நின்றுக்கிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா வந்து ஏம்மா 12B பஸ்ஸு போயிடுச்சான்னு கேட்குது. அது ஏற்கனவே கடுப்பில் நிற்கிது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமாக நின்றுக்கிட்டு இருக்கு, பஸ்ஸு வரல. இப்போ இந்த அம்மா வந்து கேட்குது, ஏங்க 12B வந்துச்சா போயிடுச்சான்னு கேட்குது. இந்த டைலாக் வர்றதுக்கு மேலே என்ன பேசுவாங்க, அது எப்போ வருது எவனுக்கு தெரியும், பேசாமம்மா நீ நில்லு, நானே 1/2 மணி நேரம் நினைக்க உனக்கு வந்தோன்னு உனக்கு வருமாக்கும் பஸ் அப்படின்னு தான் பேசுவாங்க. அங்கே இடத்துல வந்து காமெடி உள்ள மிக்ஸ் ஆகுது. என்ன மிக்ஸ் ஆகுது, வரும் ஆனால் வராது. அது எரிச்சலை எப்படி தீர்த்துக்கிறது பாருங்க அந்தம்மா. ஒன்று இந்தம்மா அங்கே டென்ஷனில் கொடுத்து, இன்னும் அந்த பொம்பளை கேட்டால் வடிவேல் மாதிரியே பேசி பதில் சொல்லுது. அங்கே எனக்குள்ள அந்த சண்டை வர்ற இடத்துல வந்து அதுக்கு நகைச்சுவை அந்த களம் மாறுது.